கலையரசி அம்மா இது வந்து முருகனை கொண்டாடுறாங்களா? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி கையிலேயே வேல் வந்துருச்சு இன்னைக்கு. அவங்களும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்காங்க முன் வரிசையில. இத முருகனை கொண்டாடுறதா பாக்கலாமா? கொண்டாடட்டும். ஆனா இந்துன்னு சொல்றவங்களுக்கு முருகனை கொண்டாடுறதுக்கு உரிமையே கிடையாது. முருகன் என்பவர் தமிழ் கடவுள். தமிழ் என்பது சைவம். சிவன் என்றால் சைவன். அந்த சிவ குடும்பத்தை சேர்ந்தவர் முருகர். முருகர் வந்து தமிழர்களுக்குத்தான் சொந்தமானவர். எல்லாருக்கும் அருள் செய்வார் கருணையினால. பசின்னு வந்தா அன்னதானம் கொடுக்கறது மாதிரி எல்லாரும் வணங்கும் போது அருள் செய்வார். மற்றபடி உரிமை கொண்டாடுவதற்கோ இவர்கள் கொண்டாடுவதற்கோ இவர்களுக்கு அருகதையே கிடையாது. எப்ப இவங்க இந்து இந்து இந்துன்னு சொல்லிக்கிறாங்களோ இவங்களுக்கு முருகரை பற்றி பேசுவதற்கு உரிமையே கிடையாது. அதே போல இந்த எச் ராஜா இன்னும் இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஏதோ பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் யாரு? தமிழுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் பழச்சிக்கிட்டு இருந்தாக்க தமிழர்களை பற்றி எது வேணா பேசலாமா? பவன் கல்யாண் யாரு? இங்க தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நான் சரி பண்றேங்கிறான். யாரு அந்த பவன் கல்யாண்? முருகர் மாநாட்டுக்கு வந்துட்டா அவர் முருகனை அனுப்பின ஆளா? தமிழர்களை ரொம்ப சோதிக்க வேண்டாம். இந்த இந்துங்கிற பேரை வச்சு இதுவரையிலும் இந்தியாவை பாழாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்க போகுது இந்த இந்தியா? எங்கே இந்து மதம் போகுது?